ஸ்பீச் பாத்தீங்களா? தெரியல, என்னாச்சு? என்ன சொன்னாரு? அந்த அதானி அம்பானி தெரியல ப்ரோ, அதெல்லாம் பார்க்கல. என்ன சொன்னாரு? அதான் ப்ரோ, அதானி அம்பானியும் ட்ரக்கா இந்த மாதிரி காங்கிரஸுக்கு பணம் அனுப்பிட்டாங்க அந்த மாதிரி சொன்னார்ல. சொன்னாரா? தெரியலையே, சொன்னார். பார்க்கல. ஓகே. அதுக்கு என்ன சொன்னாங்க காங்கிரஸ்? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாருன்னா ட்ரக்கா அனுப்பிட்டாங்க. ராகுல் காந்தி வந்துட்டு இப்போ இது அதானி அம்பானி பத்தி பேசாதது காரணம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு ப்ரோ. ராகுல் காந்தி அதுக்கு உடனே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு. நான் எங்க பேசாம இருந்தேன், 4 நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருக்கேன், ஏன் இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டு. அது தெரியல ப்ரோ, ரெண்டுமே ஃபாலோ பண்றதுல. தமிழ்நாட்டிலே எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இல்லைங்க, நம்ம ஏன் ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரப்போகுது? இல்ல நம்ம ஓட்டு போட போறதில்ல, நம்ம சொல்லி ஒன்றும் ஓட்டு போறதில்ல, அப்புறம் என்ன? கரெக்டா? இப்போ நம்ம பேசுறதுல ஏதோ ஒரு யூஸ் இருந்தா ஓகே, 4 ஓட்டு மாறினா கூட ஓகே தான். மாறுமா? நம்ம பேச போறோம், ஓகே. யாரோ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேஷ்ல ஓட்டு போறோம், யோசிக்க போறான் அதை பத்தி கிடையாது இல்லையா? இப்போ நானும் அரசியல் பேசுறேன், ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போறான்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கலாம். வேஸ்ட் டைம், வேஸ்ட். ஹலோ கார்த்திக் ப்ரோ, நீங்க போட்ட ஓட்டு எல்லாமே வந்து பொட்டிக்குள்ள தூங்குது. அது வந்து ஜூன் 4 வரப்போகுது, பார்த்துருவோம். கார்த்திக் ப்ரோ, நீங்க ஆல் இந்தியா டைம் பாஸ் ப்ரோ, எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருப்பாங்க? யார்? எங்க தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் கேட்பான். ஏங்க தமிழ் தெரிஞ்சவன் நார்த் இந்தியால இருக்க மாட்டாங்க. கேட்டேன், தெரியும். ஹலோ கார்த்திக் ப்ரோ, இந்த நதிர் மாதிரி ஆளுங்க வந்து அவங்களே இவ்வளவு யோசிக்கிறாங்க காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு, ஓகேங்களா? அதோட சப்போர்ட் பிஜேபிக்கு அதிகம் இருக்கு, அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? இவர் என்ன லாஜிக்கே இல்லாம ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அது நாட் பாசிபிள்னு அவருக்கு தெரியும், எதுக்கு தேவையில்லாம வந்து பேசுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதான் சொல்லிட்டேனே, நம்ம பேசி எதுவும் மாற போறதில்ல, முடிஞ்சு அவ்வளவுதான். ஏங்க உங்க மேட்ச் முடிஞ்சுங்க, அது வேற மேட்ச். நீங்க உட்காந்து நீங்க கமெண்ட்ரி கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். இங்க வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கு, நீங்க ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கார்த்திக் ப்ரோ, தமிழ்நாட்டுல எல்லாருமே ப்ரோ இப்ப இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கொடுத்துட்டாங்களா, அதை ஒரு ட்வீட்டா போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே மேட்சே முடிஞ்சிருச்சு, இவங்க திருப்பி வந்து பந்து போட சொல்லி விளையாண்டு இன்னொரு கிரௌண்ட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க தனியா. எப்படி ப்ரோ? இது ஒன்றும் புரியவே இல்லை. அவங்க கடந்து போயிட மாட்டேதான் அவங்க எல்லாத்தையும். அப்படியா? ஓகேங்க, சூப்பருங்க, அப்படி போயிட வேண்டியதான். நோ ஆர்குமெண்ட். வந்து இன்னொரு 20 நாள் இருக்குல்ல, 20 நாளா 22 நாள் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ராகுல் காந்தியை தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கம்பு சுத்தினா என்ன ப்ரோ? எனக்கு வந்து வடிவேல் ஒரு படத்துல கம்பு சுத்துவார் தெரியுங்களா, அது சுத்த. Hi, Karthik bro. Hello. Bro, கேக்குதா? ஐயப்பன், சண்டே மேட்ச் பார்க்க வரீங்களா? எங்க ப்ரோ? ஆர்ஆர் சிஎஸ்கே. ப்ரோ சிஎஸ்கே மேட்ச்லாம் போறது இல்ல ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ, இது ஸ்டார் மூவி பாத்துட்டீங்களா ப்ரோ? பாத்துட்டேன் ப்ரோ, பாத்துட்டேன். செகண்ட் ஹாஃப் ஏதோ மிக்ஸ்டு ரிவ்யூவா வந்திருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, அப்படியா ப்ரோ? பார்க்கலாம் ப்ரோ, ஆனா ஓகேஸ் தான், ஆகாவோலாம் இல்ல, ஓகே. படம். ஃபோன் வந்துச்சுன்னு
இல்ல ப்ரோ, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கேட்குறேன். எந்த படங்க? ஸ்டார் ஸ்டார் நான் பார்த்துட்டேன். பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல நான் அதான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் வேலை போலான்னு தான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகிங் அப்படின்னு சொன்னாங்க. அதான் கேட்குறேன். ஹாய் ப்ரோ, நான் செகண்ட் ஹாஃப் அப்படி எல்லாம் ஒன்றும் லேகிங்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய அந்த டிஃபரன்ஸ்லாம் தெரியல. நானும் படம் பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு FDFS பார்த்துட்டேன். ஈவன் என்னதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சொல்றவங்க சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரிஞ்ச அந்த லேகிங்லாம் இல்லை. ஒரு ஒரு பையனோட ஜேர்னில வந்து எல்லாமே இன்க்ளூடுது. அதுல வந்து எல்லாமே ஃபாஸ்ட் பேஸா போகும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி போகாதுல்ல. ஸோ செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா தான் இருந்துச்சு. எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு செகண்ட் ஹாஃப். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹோல்சமா மூவி பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே நல்லா ஓப்பனிங் நல்லா கிடைச்சிருக்க மாட்டேங்குது. கோயம்புத்தூர், திருப்பூர்ல எல்லாம் நான் பார்த்தேன். செம்ம ஓப்பனிங், செம்ம ஓப்பனிங், நல்ல ஓப்பனிங். செம்ம ஓப்பனிங். எனக்கு தெரிஞ்ச நல்ல கலெக்ஷன் வர மாட்டேங்குது. ஈவன் வந்து இப்போ வீக்கெண்ட் கூட நல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு. நான் ஸ்ரீதிருப்தி சினிமாஸ் திருப்பூர்ல எல்லாம் வந்து டாடாக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. இந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் வந்து பிக்கப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல இது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அங்க வந்து ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அப்படியே வந்து புக் மை ஷோல பார்க்கும்போது அப்படியே மிராக்கலா இருந்துச்சு. என்னடா ஒரு மூவில இப்படி சேஞ்ச் ஓவரா அப்படிங்கிறது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இவங்க மார்னிங் பார்க்கும்போது இப்படி ஒரு வியூஸ் சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் லேக் அப்படின்னு, ஒரு லேக்னா ஃபுல் லேக் சொல்ல, கொஞ்சம் லைட்டா ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டரா வரும்போது பப்ளிக் ஒப்பீனியன்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அந்த அந்த எப்படி சொல்ற, ஒரு பொண்ணு வந்து அந்த பையனை வந்து ஓகே அவனோட ட்ரீமுக்காக வந்து எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது, அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது. படம் தான் பார்க்க ஓடிலாம் சொல்லாதீங்க. ட்ரைலர் மட்டும் தான் பார்த்துருக்கேன். என்ன ப்ரோ? இல்ல, ஸ்பாய்லர்லாம் எதுவும் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல ஸ்பாய்லர்லாம் பண்ணல, சொல்றேன். நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் சொல்றேன். கூட பார்க்கல. ஸோ அது அப்படி நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுது. கட் பண்ணிட்டேன். நான் என்னதான் படத்தை நான் நேரில் இன்னும் கட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு சும்மா ஜென்ரலா கேட்கறேன். இல்ல அதான் பீப்புள் எப்படி வேணா ஜஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஈஸியா கனெக்ட் பண்றாங்கல்ல, நல்லாவே தான் இருக்கு படம். ஸோ எல்லாருமே வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நிறைய அந்த அப்படி போயிருக்கலாம் இப்படி போயிருக்கலாம் சொல்றாங்க. பட் ஒரு படம் எடுத்தாதான் அப்படி எடுக்கும் போதே தெரியாதோட இது. ஸோ ஒரு ஹோல்சமா வந்து பார்க்கும்போது ஒரு நல்லா ஃபீல் குட் மூவியா கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ. ஓப்பனிங் அந்த அளவுக்கு பெட்டரா நல்லாவே இருக்கு ஓப்பனிங். அப்படி இருந்தா இவங்க இவ்வளவு இது சொல்லும் போது ஏன் இவ்வளவு கூட்டம் வரும்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து சோல்ட் ஆயிட்டு இருக்குது டிக்கெட்லாம். ஈவன் வந்து சென்னையில ஆனா கூட ஓகே, அர்பன் ஏரியா சொல்ல, திருப்பூர்ல எல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு டிக்கெட்லாம். ஏன் கார்த்தி ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் ப்ரோ? உங்களுக்கு தெரியுமா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு ஒரு வாய்ப்பு? தமிழ்நாடு ஒரு 3 to 3.5 கோடி அந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நினைக்கிறேன் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். 3 to 3.5 இருக்கும். இது ரொம்பவே இது மாதிரி ஒரு இப்படி ஒரு யங் ஹீரோஸ்ல அப்படி நடந்தது இல்லை. உங்களோட வியூல அப்கமிங் ஹீரோஸ் இப்படி எல்லாம் நடந்தது இருக்கா? சிவகார்த்தியின் பிகினிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரிலாம் வந்திருக்குங்களா? அடுத்து கேடி பிளாக் விளையாடுறதுனால நடந்திருக்கு. யாருக்கு ப்ரோ? சிவகார்த்திகேயன் நடந்திருக்கு. கேடி பிளாக் விளையாடுறாங்க நடந்திருக்கு. ஓ ஓகே ஓகே.
எவ்வளவு ப்ரோ பட்ஜெட் இருக்கு இந்த படத்துக்கு ஸ்டாருக்கு? ஒரு 10 கோடி 12 கோடி இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. ஏன் ப்ரோ இப்போ வந்து கலெக்ஷன் பேஸ் பண்ணி தானே வந்து ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டரா இல்லைன்ட்டு ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் கலெக்ஷன் பேஸ் பண்ணி தானே வந்து எல்லாமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஆமா. ஓகே ஓகே. அப்போ இத கலெக்ட் பண்ணுச்சுன்னா வந்து அதுவும் அந்த கேட்டகரிக்கு போறக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு செகண்ட் வீக்கெண்ட்ல ஓடுற பேஸ் பண்ணி. ஆமா ப்ரோ, கண்டிப்பா எல்லாரும் பாக்குறாங்கல்ல. அரண்மனைக்கு வந்து நிறைய பேர் நெகட்டிவா சொன்னாங்க, இந்த படம் ஓடிடுச்சு, ஓடிடுச்சு. அதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஹலோ கார்த்தி. ஹாய் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பொலிட்டிக்கல் ஸ்பீச்சே இருக்க மாட்டேங்குது. பொலிட்டிக்கல் ஸ்பீச் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கே இல்லைங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் ஓட்டு போட்டீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேசி என்ன யூஸ் இருக்கு? ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஜூன் 4 தான். இருந்தாலும் பேசலாம், இப்போ பேசிட்டு இருக்கலாம், வெட்டியா பேசிட்டு இருக்கலாம். எனக்கு மத்திய பேசல அப்படி ஆயிடுச்சு, குஜராத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ எதாவது எனக்கு தெரியாத நான் உருட்டலாம். உருட்டத்துக்கு ஏதாவது ஒருத்தர் ஏதாவது பதில் சொல்லுவாரு. தெரியாத விஷயத்த உருட்ட முடியாது. இல்ல அது உருட்டுறதுன்னு இல்லை. இப்ப தம்பி இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் இறக்கி விட்டீங்கன்னா ஜாலியா இருக்கும். நம்ம அதை கேட்டுக்கிட்டே எனக்கு மெயினா நம்ம இந்த இது நைட்டு ஒரு 100%ல ஒரு 10% தான் நைட்டு கேட்பேன். மற்ற நேரம்லாம் காலையில அதை கேட்டுட்டு ஒரு தூக்கம் தூங்குறது தான் ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி பொலிட்டிக்கலா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரோ பொலிட்டிக்கலாக பேசுறதுக்கு டைமே இல்லை ப்ரோ. பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க, எல்லாம் வெளியூருக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க, அவங்களே ஃப்ரீயாக போயிட்டாங்க. நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும் வெட்டியா? அதை அடிச்சு இதை அடிச்சுன்னு பேசுறதுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. ஜூன் 4க்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் இந்த காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியா தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்களே யோசிப்பாங்க. நம்ம ஏன் அதை யோசிச்சு பேசிட்டு இருக்கணும்? வேஸ்ட் டைம் வேஸ்ட். கரெக்ட். இப்போ சினிமால வருவோம். இப்ப என்ன இவர் எஸ்ஜி இது ஐஸ்வர்ய கணேஷ் ஏதோ இது போட்டிருக்கான்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. என்ன SGR 48 இல்ல தக் லைஃபே நடக்குமா? தக் லைஃப் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குங்க, ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. அந்த பிரச்சனைலாம் பெருசா இதாகாதா மணிரத்னம் மூவின்னு? அதெல்லாம் இதுக்கு பட் ஆனா அதனால படம்லாம் நிக்காது. ஓகே. கார்த்தி ப்ரோ அப்புறம் கிரிக்கெட் ஐயப்பன் ஒன்னு என்ன ஆடுறேன்ட்டு வந்துருமா? என்ன ப்ரோ? கார்த்தி ப்ரோ கோட் சேட்டலைட் ரைட்ஸ் என்ன ரேட் ப்ரோ? 60 93 ப்ரோ சவுத் இந்தியா வந்து 60, ஹிந்தியோட சேர்த்து கிட்டத்தட்ட வரும் 90 கிட்ட வரும். ஏன்னா போன படம் லியோவே வந்து ஹிந்தி வந்து 25 போச்சுன்னு நினைக்கிறேன், 25 கோர்ஸ் போச்சு. ஸோ இந்த படம் ஒரு 30 கோடி இல்லை 27 28 ஏதோ ஒரு நம்பர் வச்சா கூட க்ளோஸ் டு அந்த ரேஞ்சு வரும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எக்ஸாக்ட் நம்பர் வந்து இப்போ தெரியாதுங்க, கொஞ்சம் ஒரு 2 3 எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் தெரியும். ஓகே ப்ரோ. பட் வரும், க்ளோஸாக அந்த நம்பர் கிட்ட வரும். அது 90 91 92 93 அப்படின்றது அப்போ தெரியும்.
ஆல் இண்டியா தேட்டர்கள், அது ஆல் இண்டியா சேட்டலைட் நீங்க சொல்றது. ஆமா ஆமா, நேற்று அதான் தேசிய விழாவெல்லாம் போட்டிருந்தாரு. நீங்க 16 சொன்னோன்னே ஏங்க ஓவரா இது வந்து எல்லாரும் இதை வந்து அவன் பப்ளிசிட்டி தேவையில்லாம என்ன வம்புளுக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வேற தேவையில்லாம ஃபேன்ஸுக்கு இதுதான் சான்ஸ் ஆ, சொல்லிட்டு இது இது பண்றது. அதுதான் சொல்றேன். நான் வந்து இப்போ எல்லா படத்துக்கும் என்ன சொல்லுவோம் நம்ம, சேட்டலைட் ரீச்னா சவுத் இந்தியா சொல்லுவோம்ல. உடனே நம்ம ஒன்று விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாம காரணம் பண்ற மாதிரி அவங்க சொன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம நேத்தியமா நான் போட்ட ட்வீட்டே தெளிவா இருக்கும், எடுத்து பாருங்க. ஜி தமிழ்னு போட்டிருப்பேன். ஜி தமிழ் தானே போட்டிருக்கேன் ஆமா ப்ரோ. நான் போட்ட ட்வீட்லயே. இது சும்மா உடனே வந்து ஹிந்தி வந்து போங்க 25 30 கோடி போகும் ஹிந்தி. ஓகே ப்ரோ. அப்படின்னா லியோவோட அதிகமா தானே ப்ரோ போயிருக்கு. இப்போ சண்டேங்கிறது இல்ல சி லியோ தமிழோட அதிகம், லியோ வந்து கொஞ்சம் அதிகம், அதோட அதிகம். லியோ கிட்டத்தட்ட 100 கோடி. அதாவது இந்த கணக்குல வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கணக்குல 100 கோடி ஹிந்தி பிளஸ் எல்லா சேட்டலைட்டும் வச்சுட்டீங்கன்னா லியோவே வந்து 75 கோடி பிளஸ் ஹிந்தி எல்லாம் சேர்த்தா கொஞ்சம் அதிகமா வரும். ஓகே ப்ரோ. கொஞ்சம் அதிகமா வரும், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் ஓகே, அதே ரேஞ்சு தான் இதுவும். வேட்டையெல்லாம் டிஜிட்டல் சேல் ஆகலையா ப்ரோ? வேட்டையின் ஆகல ப்ரோ, வேட்டையின் ஆகணும். ஓகே ப்ரோ. பட் ஆயிடும். இல்ல ஜெயிலர்னு பெரிய ஹிட் கொடுத்த ப்ரோ, இன்னும் சேல் ஆகாம இருக்குது. சேல் ஆயிடும், வேட்டையின் ஆயிடும். கூலி கண்டிப்பா பெருசாயிடும். கூலி சன் டிவி வச்சுக்குவாங்க சேட்டலைட்டை. ஓகே ப்ரோ. இப்போ லியோங்கிறது விஜய் லோகேஷ்னு ஒரு எதிர்பார்ப்பு சொன்னாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புல பாதி கூட கூலிக்கு இல்லையே ப்ரோ, ரொம்ப கம்மியாவே இருக்குது. எங்க பாத்தீங்க நீங்க கூலிக்கு இல்லைன்னு? இப்போ லியோனா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த அந்த லியோ இது எப்போ அப்டேட் அந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. கூலிக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லையா? கூலி வருவோம் ஓகே என்ன தெரியும், நமக்கே தெரியும். என்ன தெரியும், ஷூட்டிங்கே ஆரம்பிக்காத படத்துக்கு வந்து அதேதான் ப்ரோ, லியோவும் அதேதான். ஜெயிலருக்கு இருந்துச்சா இல்லையா? லியோக்கு இருந்துச்சா ஜெயிலருக்கு இருந்துச்சா எதிர்பார்ப்பு அதிகமா? லியோவுக்கு தான் இருந்துச்சு. ஜெயிலருக்கு எப்படி இருந்துச்சு? ஜெயிலருக்கு இல்ல, அந்த காவலா பாட்டு வந்த பிறகு எதிர்பார்ப்பு வந்துச்சு, அதுக்கு முன்னால இல்ல. கலெக்ஷனா ஜெயிலர் வந்து அதிகமாச்சா இல்லையா நிறைய இடத்துல? பண்ணு எப்படி ஆச்சு? நம்ம வந்து தமிழ்நாடு தானே ப்ரோ, 100 crore ஷேர். இது என்னங்க உங்களுக்கு தேவைன்னா தமிழ்நாடு, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா இப்படியும் பிரிச்சு நீங்க தேவைன்னா பாத்துக்குவீங்க. அப்படின்னா நான் அப்படி பார்க்க முடியாதுங்க, அப்படிலாம் பார்க்கவே முடியாது. ஸோ நானுமே வந்து ஜெயிலர்லாம் டிகிரேட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்து அதை ஒத்துக்கணும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? ஜெயிலருக்கு ஹைப் இல்லை, உண்மையாதான் இல்லை. அதுக்கப்புறம் ட்ரெய்லரு சாங்லாம் வந்ததுக்கப்புறம் ஹைப் இருந்துச்சு. அந்த படம் கிட்டத்தட்ட பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் தான், பெரிய ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட் தான் படம். அதை வந்து கொண்டு வந்தாங்கல்ல. ஆமா ப்ரோ, ஜெயிலருக்கு எதிர்பார்ப்புங்கிறதோட அனுதாபம் வந்து அதிகமா. அண்ணாத்த பீஸ்ட் அதுதாங்க நீங்க என்னத்தையோன்னு சொல்லிக்கோங்க, அனுதாபம் எதிர்பார்ப்பு என்னத்தையோன்னு பேசிக்கோங்க. ஓகே. இல்ல அவங்க பேசுனதுக்கு எதிர்வினை தான் நான் பேசுறேன். நமக்கு ரஜினி டிகிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல என்னங்க இருக்கு? இவ்வளவு கேள்வி கேட்டா டிகிரேட் பண்றது அவசியம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் அந்த அனுதாபம் வந்து லால் சலாம் ஒர்க் ஆகலையா? அப்படிலாம் கிடையாது. அந்த படம் நல்லா இருந்துச்சு, அதை ஓடிச்சு, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருச்சு. போட்டு அந்த படத்து மேல விமர்சனம் நமக்கு இருக்கு, அதெல்லாம் அது வேற. ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அதை ஓடு. எங்க நான் திரும்ப சொல்றேன், ரஜினி விஜய்ன்ற இந்த போட்டியை தயவு செஞ்சு விட்டு தொலைங்க, அது உங்களுக்கு நல்லது. இல்ல போட்டின்னு இல்ல, அவங்க நீங்க நேற்று சொன்னதுக்காக பயங்கரமா குற்றம் சொன்னாங்களே, அதுக்காக நான் பேசுறேன். என்னங்க சொன்னேன் நேற்று? இல்ல நீங்க 60 சொன்ன உடனே 93க்கு 60 சொல்றாங்க, இவ்வளவுதான் கம்மி. ஏங்க நான் சொன்னது சவுத் இந்தியா சொல்றேன். ஆமா ப்ரோ, ஆமா. இப்ப நீங்க வலைபேச்சு பாத்துருக்கீங்களா?
அலைபேசி பார்த்தேன், அவங்க 91 சொல்லியிருந்தாங்க. இல்ல வலைபேச்சு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? லியோட பிசினஸ் பார்த்துருக்கீங்களா வலைபேச்சில்? பார்த்துருக்கேன். அதுல எப்படி டிவைட் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு பாருங்க. லியோ, பார்த்துருக்கேன். வாரிசு, துணிவு எல்லாமே எப்படி போட்டிருப்பான்னு பாருங்க. அதுதான் நம்ம சொன்னோம். நீங்க ஹிந்தியை சேர்த்துக்கிட்டா ஓகே, ஹிந்தி சேர்த்துக்கிட்டா அந்த வேல்யூ தான் வரும். உண்மைதான், நம்ம அதை மறுக்கல. டக்குன்னு நீ ஹிந்தி சேர்த்து சொல்ல அப்படின்னா அநியாயமா இருக்கு. நான் ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா தான் ட்வீட்டே போட்டிருக்கேன். நான் சொன்னது அதுதான். இல்ல நீங்க ப்ரோ, அதனாலதான் நான் வந்து கேட்டேன் உங்ககிட்ட, இல்லைன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன். அது இந்த ஜெய்சூரியெல்லாம் பண்ற வேலைங்க, வேணும்னே காண்டுக்கு கண்டுக்காதீங்க. நம்ம மேல ஆண்டை வந்து தேவையில்லாம ஒரு ட்வீட்டை போட்டு கிளை போடணும் அந்த மாதிரி பண்றது ஜெய்சூரியெல்லாம். அவனுக்கு நம்ம மேல காண்டு. இந்த பாலிடிக்ஸ் காண்டில வந்து சினிமாவில் இதாயிட்டு இருக்கலாம் மேபி. பட் அந்த வேல்யூ தான் வரும். நீங்க ஹிந்தியோட சேர்த்தீங்கன்னா அந்த வேல்யூ தான் வரும். பட் நம்ம சொன்னோன்னே, ஆனா ஜெய்சூர்யாவுமே என்னை மென்ஷன் பண்ணலாம் போடல, ஸோ அதை சொல்லக்கூடாது. அவன் என்னை மென்ஷன் பண்ணலாம் போடல. பட் அது போகணும். நான் ஒன்று சொல்லி அவன் ஒன்று சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. நான் சொன்னது சவுத் இந்தியா ரைட்ஸு. ஸோ ஹிந்தி சேர்த்தும் போது அந்த வேல்யூ வரும். ஓகே. மூவி ஃப்ளாப் ஆயிருந்தாலும் இந்த அளவுக்கு பிசினஸ் அதிகமா தான் இருக்கு. எதுங்க? பிசினஸ் 93 crores கொஞ்சம் விஜய் இருக்காருல்ல, விஜய் படங்கள் அது யாரு வம்சி எடுத்தாலும் விஜயோட மார்க்கெட் இருக்கு இல்லைங்க. என்னங்க இருக்கு, விஜய் தாங்க அது. யார் எடுத்தாலும் விஜயோட மார்க்கெட் தான் பிசினஸ். மேபி நெக்ஸ்ட் மூவி வந்து இதோட எல்லாத்தோட அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது. வினோத் விஜய் மூவி கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கடைசி படம் அவருக்கு எழுத்துக்கு முன்னாடி வினோத் படம். இப்போ அந்த ஜியோ வந்து ஹாட்ஸ்டார் வாங்கிட்டாங்கல்ல, ஸோ மூவி வந்து அவங்க கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு, ஒரு 2 years. அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்களோ தெரியாதுங்க. ப்ரோ இப்போ விடாமுயற்சிக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கா இல்ல குட் பேட் அக்லி இருக்கா? குட் பேட் அக்லி தான். எல்லாமே மாறுங்க. எல்லாமே மார்க் ஆண்டனி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ட்ரோல் பண்ணிருந்தீங்க இந்த படத்தை. போஸ்டர்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு போஸ்டரா, ஸ்கூல் காம்படிஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க மார்க் ஆண்டனி. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு அந்த படம். அப்படி டோட்டலாக மாறிடுச்சு. விஷால் வீக்கெலாம் ட்ரோல் பண்ணீங்க, ஜெய்சூர்யா வீக்கெலாம் ட்ரோல் பண்ணீங்க, இப்படி இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்சு. ஓப்பனிங் என்ன பெரிய ஓப்பனிங், கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலங்க ஓப்பனிங்க தமிழ்நாடு அந்த படம் ரிலீஸ் அப்போ. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து இப்படி இருக்கு இல்லையா, இது எப்படியே இருக்கும் அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க. நாளைக்கு மாறும், நாளான்னைக்கு மாறும். இன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயத்த நினைப்பீங்க, நாளைக்கு நெகட்டிவாக மாறும். இன்னைக்கு நெகட்டிவாக ஒரு விஷயத்த நினைப்பீங்க, பாசிட்டிவாக மாறும். சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு எப்பயுமே. இப்போ எங்க அண்ணனே பாருங்க, பிரசாதன் வந்திருக்காரு. பிரசாதனே ஒருத்தனை கழிவு ஊத்துவாரு, அடுத்த நாள் ஒருத்தனை பாராட்டுவாரு. இது நான் மட்டும் பண்றது இல்லையே, எல்லாரும் பண்றதுதானே. அதுதாங்க எல்லாருமே அந்த மண்ணில தாங்க இருப்பாங்க. ஒரே விஷயத்த நான் பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பேச முடியாதுல்ல. இல்ல அது பைத்தியாரத்தனம் கூட. ஒரே ஒப்பீனியன் வந்து வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு இருந்துருங்கிறதே பைத்தியாரத்தனம் தானே. ஒப்பீனியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டைம் ஆக ஒப்பீனியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எவால்வ் ஆகுறோம், வயசாகுது. நாம் வந்து பயங்கர தப்புன்னு நினச்சது ஒரு காலத்தில் இல்லை கரெக்டுன்னு தோணுது. அப்புறம் செம்ம ரைட்டு, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சது பயங்கர தப்புன்னு தோணுது. ஸோ ஐ திங்க் எல்லாருமே ஒரு பேலன்ஸ்டான வியூக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே ஆயிரும். அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு பேலன்ஸ் வந்துடும். ஓகே, எதுவுமே எடுத்தவங்க ஒருத்தொன்னு பேசிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு அப்போ தான் வரும்.
ஒரு அவசரம் இல்லாத ஒரு ஒரு வயசு. அது அந்த பொறுமை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு தெரியும். ஏன்னா அவசரப்பட்டு எதுலேயுமே வாய் விடுறதில்ல. இப்போ நிறைய கேட்டாங்க, ஏன் சவுக்காரனை பற்றி பேசலை அப்படின்ட்டு. எனக்கு உண்மை தெரியாது. ஏன்னா நாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டும் கிடையாது, சவுக்கு ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணது கிடையாது. எந்த சைடு உண்மை போயின்னு நமக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது. வெயிட் பண்ணுவோம், வரும், ஒரு உண்மை வரும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுவாங்க, அன்றைக்கி நிற்போம். இன்னொன்று, நாம் எதுக்கு போய் போராடணும்? என் வேலை அது கிடையாது. நான் ஒரு மூவி ரிவ்யூவர், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மீடியா பேசிட்டோம், உள்ளே இருக்கிற அரசியல் ஜேர்னலிஸ்ட் பேசிட்டோம், அவங்கெல்லாம் பேசிட்டோம். நாம் என்ன அரசியல் ஜேர்னலிஸ்ட்டா? அது கிடையாது. இல்லை, நமக்கு வேலை என்ன? படத்தை ரிவ்யூ பண்ணுறது, அதை பண்ணுவோம் நல்லா. உண்மையாலுமே ரொம்ப டார்ச்சரு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா பேசுவோம். ஸோ அந்த அந்த நிதானம் வந்துருச்சு. இப்போல்லாம் என்ன எடுத்தோம்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தப்பு, இந்த புரட்சி மோடெல்லாம் போயிடுச்சு சுத்தமாக. அதெல்லாம் அந்த மைண்ட்லேருந்து சுத்தமாக போயிடுச்சு. எல்லாத்தையுமே என்னென்னா ஒரு பேலன்ஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எதையுமே யாரையுமே பெருசாக வெறுக்க தோண மாட்டேது. நமக்கு ரொம்ப பிடிக்காதவங்கள கூட ஏன் பிடிக்காம போச்சு அப்படின்னு யோசிக்க தோணுது இப்போலாம். அந்த வயசு வந்துடுச்சு. வயசாகுது, நல்லது தான், வயசாகிறது நல்லது தான் போல. அண்ட் இது பார்த்தேன், இந்த 2 படங்கள், ரசவாதி அண்டு ஸ்டாரு. ரெண்டுமே டீசெண்டான படங்கள். பெட்டராக இருந்திருக்கலாம், பட்டு ஓகே, குட்டு. கவின் வந்து ஒரு நடிகர்லேருந்து ஸ்டார் ஆகிறது பார்த்தா சந்தோஷமாக இருக்குது உண்மையுமே. பட்டு படமாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இதில் செகண்ட் ஹாஃப் இதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கவின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக. அதுவும் அந்த கிளைமேக்ஸு, அந்த சிங்கிள் டேக், அதெல்லாம் பிச்சிருந்தா அப்படி பயங்கரமாக ஒரு மாதிரி, அதெல்லாம் நல்ல ஒரு மாதிரி கவித்துவமாக எடுத்திருந்தாங்க. ரெவன்யூ விட்டுறலாம், பட்டு படமாக அது ஒரு பெரிய மைல்கல் அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய மைல்கல் நினைக்கிறேன். பெரிய லெவலில் ரெக்கக்னிஷன் பெற்று தரும். வசூல் என்ன வரும்னு தெரில. எனக்கு ரொம்ப ஹாப்பி அரண்மனை ஜெயிச்சது தான். உண்மையாலுமே இது எல்லாத்த விட ஹாப்பி அரண்மனை 4 ஜெயிச்சது எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அதுதான் தேட்டருக்கு வந்து மக்களை கொண்டு வருது, தேட்டருக்காரங்களை சந்தோஷமாக இருக்க வைக்குது. இங்கே நிறைய பேர் என்னென்னா அந்த படம் ஓடாதுன்ட்டு ஒரு முடிவு கட்டிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு ஃபன் வேணும். ரொம்ப பெரிய லாஜிக்கெல்லாம் அவன் யோசிக்கிறது இல்லை. அவ்வளோ லாஜிக்கெல்லாம் யோசிச்சா இன்றைக்கி ஒரு சீரியல் கூட ஓடாது. பாக்கியலட்சுமி எல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட எவனும் பார்க்க மாட்டான். அது சும்மா ஒரு ஃபன், ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கணும், ஏதோ ஒரு ட்விஸ்ட் டர்ன் இருக்கணும், அவ்வளோதான் மக்கள் யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சீரியஸாக எடுக்கணும், மரண சீரியஸாக எடுத்துடணும், அந்த லேயர் கியர்லாம் வச்சு எடுத்துடணும். இந்த 2க்கு நடுவில் போய் மாட்டுறது தான் பிரச்சனையாகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஹாப்பி. அரண்மனை வந்து என்ன கருத்தி, ஒரு 15 ரூபா ஷேர் பண்ணுமா கருத்தி? அரண்மனை எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? 20 அப்படியா? 25 கோடி ரூபா ஷேர் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் வீக்கே 15 கோடி ஷேருங்க. என்ன கார்த்தி சொல்ற? பெரிய விஷயம் கார்த்தி. தமிழ் சினிமாக்கு சூப்பர் கார்த்தி. அதான் முதல் நாள்னு சொல்றேன். இல்ல 25 கோடி ரூபா ஷேர் கார்த்தி. அப்படியா? ஒரு நிமிஷம், இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், அதுல ஏதாவது ஃபர்ஸ்ட் வீக்கே 15 கோடி ஷேர். அப்படியா? ஆமாமா, பெரிய விஷயம் கார்த்தி. சீரியஸா அது இன்னொரு கான்சனாங்க, சம்மருக்கு அந்த கான்சனா அது. இல்ல கார்த்தி, நல்ல விஷயம் கார்த்தி. அவங்க என்னன்னா எல்லாருமே என்ன ஒரு பெரிய பிரச்சனை கார்த்தி, இப்போ வந்து ஒரு கான்சனா எடுத்தாங்கன்னு வச்சுக்குவேன், உடனே வந்து கான்சனாட்ல ஹிட் ஆகுதுன்னு அவங்களே, அதெல்லாம் கிடையாது. ஒரு பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுதுன்னா நான் என்ன சொல்றேன், இப்போ சுந்தர்சியன்லாம் என்னன்னா சும்மா ஒரு புதுசாலாம் ட்ரை பண்ணுறதுக்கு பொதுவாக அரண்மனை 15 வரைக்கும் எடுக்கலாங்கிற. நான் ஜாலியாக சம்மருக்கு ஒரு படம் எடுங்க, சீரியஸா. நான் உண்மையா எப்பா என்னன்னா சும்மா போய் இப்போ புதுசாக ட்ரை பண்ணி அதில் மொக்க வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம். அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் வின்னர் மாதிரி வச்சுக்கோங்க. சைடில் முடிஞ்சால் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க. நான் அரண்மனை 5, அரண்மனை 6 அப்பப்போ, அதாவது ஏப்ரல் 26 ஆச்சுன்னா
அரை மணி வந்துரும்பா அப்படின்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, காஞ்சனால சீரியஸாக சொல்கிறேன், லாரன்ஸ் நான் அதையும் இதையும் பண்ணுறதுக்கு காஞ்சனா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஜாலியாக இருக்கும். அது ஏதோ ஒரு வெர்ஷன் போட்டு அது இந்த ட்ரோல்லையே ஓடும். 1/2 மணி 26, 1/2 மணி 36ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கே ஓடும். அண்ட் இன்னொன்று, எல்லாரும் தமன்னா பாட்டு குத்த வச்சு உட்காந்துருந்தீங்கன்னு தெரியும். ஆனால் ஊர் சைடு பாவம் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிகிறப்ப நிறைய கட் பண்ணிடுறாங்களாம். கொஞ்சம் வெறியாக இருந்தாங்க, 2-3 இது சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. சீரியஸாக தமன்னா பாட்டுக்காண்டி எல்லாம் உட்காந்து பார்க்குறீங்கன்னா இன்னுமே ஒரு மாதிரி காஜியாக தான் சுற்றிட்டு இருக்கீங்கிறது. இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. கடைசியாக வருது தேட்டர் விட்டு போகிறோம், ஒரு ஃபன். இல்லை அது சீரியஸா அது உண்மைதான். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த கோட்டோட சேட்டலைட் ரைட்ஸை பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல, அதனால நீங்க ஒன்று சொல்றீங்க, ஆனா நிறைய பேர் வேற சொல்றாங்கல்ல, உண்மையில என்ன ப்ரோ? நான் சொல்றதாங்க அவனு சொல்றானுங்க. நான் இப்போ கோட்டோட சேட்டலைட் ரைட்ஸை பத்தி நான் போட்டதுக்கு அப்புறம் அவங்க போடுறாங்களா, அவங்க போட்டதுக்கு அப்புறம் நான் போடுறேன்னா? அதுக்கு போல் சொல்லுங்க. நியூஸ் குடோனே கார்த்தி தான். இல்ல ப்ரோ, நான் அது போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் போடுறாங்க. சரியா? நான் சொன்னது சவுத் இந்தியா ரைட்ஸ். நான் சொன்னது சவுத் இந்தியா ரைட்ஸ். ஏதோ ஒரு ரஜினி ஃபேன்ஸ்ல யாரோ நீங்க போட்டது மட்டும் கட் பண்ணி நீங்க போட்டீங்க பாத்தீங்களா? ஏங்க அதுல தெளிவா சொல்லிருக்கேன், சவுத் இந்தியா ரைட்ஸ் தான் சொல்லிருக்கேன். ஆமா ப்ரோ, அதான் நான் போட்ட ட்வீட்லயுமே தமிழ் ஜி தமிழ் தான் போட்டிருப்பேன். ஜி தமிழ் வேற, ஜி ஸ்டுடியோஸ் வேற. அதான் ப்ரோ, நீங்க சொன்னா நீங்க சப்போர்ட் பண்ணி சொன்னா. ஏங்க இப்ப ஒரு லியோக்கே அதாங்க போட்டிருப்பேன். நீங்க எடுத்து பாருங்க, லியோக்கே வந்து 75 கோடின்னு போட்டிருப்பேன் சேட்டலைட் ரைட்ஸ். ஓகேவா? அது சவுத் இந்தியா போட்டிருப்பேன், ஹிந்தி இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டேன். நான் அப்படிதாங்க போட்டுட்டு இருப்போம், எல்லா படத்துக்கும் அப்படிதானே போடுறோம். கரெக்டா? அது இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இது வந்து ஆல் இண்டியா டீல். ஆல் இண்டியால டோட்டலா அவங்க வந்து 90+ சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுவுமே நான் ரேட் எல்லாம் அதுல போடலைங்க. நேற்று யாரோ ஸ்பேஸ்ல கேட்கும் போது சொன்னது, இதுக்கு ரியாக்ட் பண்ணது இவங்க ரியாக்ட் பண்ணி தான் தேவையில்லாம அதை வந்து இது பண்ணிட்டாங்க. நான் சொன்னப்ப தெளிவா போட்டு போயிருந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவங்க தேவையில்லாம ரியாக்ட் பண்ணி, இப்போ ஜெயசூரியெல்லாம் பண்ணதுதான் அது. நானே சொல்லியிருப்பேன் தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா. எதுக்கே ரியாக்ட் பண்றியா? அது ஏதோ பிரைஸ் கொடுத்துட்டு போகுது, என்ன அதுல என்ன பிரச்சனைங்க? இல்ல ப்ரோ, நான் ரொம்ப தெளிவா தாங்க சொன்னேன். நேற்று சவுத் இந்தியா தாங்க சொன்னேன். சவுத் இந்தியா தான் எல்லா படத்தையும் சொல்லுவாங்க. வாரிசு வந்து 50 கோடின்னு சொன்னோம், போட்டிருக்கோம், ட்வீட் போட்டிருக்கோம். முன்னாடி 50 கோடியா 50 கோடி நினைக்கிறேன் ட்வீட் போட்டிருக்கோம். சவுத் இந்தியா தானே போட்டிருக்கோம். கரெக்டா? வீட்டுக்கே ட்வீட் போட்டுருவோம், 24 கோடியே 23 கோடியோ போட்டிருப்போம். அது சவுத் இந்தியா தான் போட்டிருப்போம். அப்படிதான் போடுவோம் நம்ம. இப்போ அது ட்வீட்லயே நம்பர் போடல. நேற்று ஸ்பேஸ்ல கேட்டாங்க, நான் சொல்லும் போது ரேண்டமா ஒரு நம்பர் சொன்னேன். ரேண்டமா இல்ல, அந்த நம்பர் சொன்னேன், அது நம்பர் சொன்னேன். அது ஹிந்தி இன்க்ளூட் பண்ணி அடுத்த நாள் இவங்க போட்டதுனாலதான் அந்த கான்ட்ரவர்சி. ஆக்சுவலா ஹிந்தி இன்க்ளூட் பண்ணா அந்த நம்பர் தான், அது உண்மைதான். கான்ட்ரவர்சி வேற ஆயிப்போச்சா? கான்ட்ரவர்சியா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு என்னைய பிடிச்சி வம்பளுக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம இதெல்லாம் வேணாம் தான் அரசியல் பக்கம் போனோம். நாங்க தான் திமுக, அதிமுக, பிஜேபின்னு போனோம் அந்த பக்கம். இந்த சண்டையே வேணாயா, விஜய் இந்த சண்டையே வேணாம், நான் பெரிய சண்டைக்கு போறேன்னு போனேன். திரும்பி இழுத்து வந்து இந்த சண்டைக்குள்ள விடுறாங்க. இன்னும் நாங்க எப்படி போயிட்டு இருக்கோம்? நாங்க சங்கி விசு சுல்பின்னு போயிட்டு இருக்கோம், வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். அது சரி. ஜூன் 4ஆம் தேதி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேற வந்துட்டாரு. கெஜ்ரிவால் வெளியில நாளையில யார் வந்தானுங்க? ஜெயில போட்டதே நாங்க தான். அவரு ஜூன் 2ஓட பரவல் முடிஞ்சு உள்ள போயிருவாரு. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டே பார்க்க முடியாதுங்க, ஜெயில இருந்தா பார்க்க முடியும். ஜூன் 2 வரைக்கும் போதுமே, உங்களை ஒரு 10-15 சீட் இறக்கி வச்சிருவார்ல. ஏங்க அவருக்கு இருக்கிறதே 7 தாங்க டெல்லியில. 7 இருக்கட்டும், அது பிரச்சாரம்னு ஒன்று இருக்குது இல்ல. என்ன பிரச்சாரம் பண்ண போறாருங்கிறது இந்தியா ஃபுல்லா அடிக்கும்ல. எங்க வேணாலும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. ஏங்க அதுக்கெல்லாம் பயந்தாலும் நாங்க இருக்கிறதே இருக்குது, ஓட்டு மிஷினுக்கு குத்துறாரா? அரெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாதா? அரெஸ்ட் பண்ற எங்களுக்கு தெரியாதா? அதான் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து காமெடி பண்ணி விட்டுருச்சு இல்ல, போங்கடா அந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட்ல. நாங்க எதுக்குங்க பயப்படணும்? சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே
இல்ல இது எல்லா கவர்மெண்ட் அதாவது இது வந்து பிஜேபி டிஎம்கே அப்படின்னு இல்ல. என்ன சுப்ரீம் கோர்ட்ல என்ன 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 நடந்துச்சு சொல்லுங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன இடி வந்து விடமாட்டேன்னு தானே சொன்னானுங்க. சரி இப்ப மட்டும் அவர் என்ன வந்திருக்காரு வெளில? இல்ல பிரச்சாரம் பண்ணலாம்ல, அவ்வளவுதான். வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணலாம். அதுக்கு தாங்க இல்ல பரோல தாங்க வந்திருக்காரு. அதுதான் கிட்டத்தட்ட பரோல் மாதிரி தான் ஜாமீன்ல வந்திருக்காரு. 2ஆம் தேதி திரும்ப போடுங்க, அவரு திரும்ப உள்ள போனோம், அவ்வளவுதான் இருக்கும். அப்படி பார்த்தா ஆராசா அண்ணா ஜெயில இருந்தாரு, வெளில வந்தாரு, இன்னைக்கு தொகுதியில ஜெயிக்கலையா? அதுக்கப்புறம் அரசியல்வாதி ஒரு ரவுடி ஒரு கொலைகாரன் எம்எல்ஏ ஆவான், ஜெயிப்பான். அதுக்குன்னு வெரி வெரி சிம்பிள். நான் அதான் சொல்றேன், ரவுடியும் கொலைகாரனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒண்ணு கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரும் ஒண்ணு கிடையாதுன்றது காங்கிரஸ்காரன் இருக்குல்லங்க. காங்கிரஸ்காரன் சொன்னார்ல, அவன்கிட்ட முதல்ல கேட்டு வாங்க, அவன்கிட்ட பஞ்சாயத்து தீர்த்து வாங்க. அது வந்து அந்த கூட்டணியே முரண்பாடுகளோட மூட்டை. அது வந்து அது கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் பிஜேபி காரன் கேள்வி இல்ல, பிஜேபி காரன் இல்ல, பிஜேபி காரன் தானே கேஸ் போட்டா, காங்கிரஸ்காரன் கேஸ் போடல. சரி விடு, ஏன் நல்லா பேசிட்டு இருக்கப்போ அந்த கருமத்தை ஏன் பேசணும் அரசியல்? அப்ப அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது, எங்கிட்ட வந்து கேட்டா நாங்க என்னங்க பண்ணுவோம்? நாங்க அரசு தான் பண்ணுவோம். காந்திக்கு அப்புறம் வாரிசுக்கு பூரா உத்தமெல்லாம் கிடையாதுங்க. பூரா உத்தமனுக்கு ஒரு கேஸ் எதுவும் கிடையாது. நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ போறப்போ ஒரு பொட்டியுமே இப்ப 10 ரூபா வந்து பாக்கெட்ல இருக்கு போகுது, அவ்வளவு உத்தமனுங்க. இங்க யாரையா அப்படி கார்த்தி நீங்க போய் காங்கிரஸ் முதல்ல கேள்வி கேட்டுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி கேள்வி கேட்கறத விட இங்க சொல்றது என்னன்னா, பொலிட்டிக்ஸ் வந்து என்னன்னா, இந்த கரப்ஷன் பரவாயில்ல, அந்த கரப்ஷனுக்குங்கிற லெவலுக்கு தான் பொலிட்டிக்ஸ் இருக்குது. தவிர கரப்ஷன் இல்லாத பொலிட்டிக்ஸ் எங்க இருக்குது? எந்த கட்சியில் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு கரப்ஷன் கூட பரவாயில்ல, ஒரு ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ் வளர்றதுக்கு கரப்ஷன் எவ்வளவு பரவாயில்ல. அதான் உண்மைதான், கரெக்ட் தான். திமுக பாருங்க ஃபாசிஸ்டா வளர்ந்துட்டு இருக்காங்க. உள்ள போட்டு துவைக்கிறாங்க பிஜேபி ப்ரோ. ஆனா அப்படி பார்த்தா அந்த ஃபாசிஸ்ட், ஆமாமா, நீங்க கிராண்ட்சன்னா இல்லைங்க, இல்ல கிராண்ட்சன்னா ஃபாசிஸ்ட்க்கு எங்க அண்ணனை போட்டு உள்ள போட்டு துவைக்கிறீங்களே கைய கால உடைச்சு, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு பேர் என்ன? என்னிஸ்டுங்க. ஒன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ, அதிகாரம்னு ஒண்ணு கையில வந்துட்டாலே ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேல எல்லாருமே ஃபாசிஸ்ட் தான். இது டிஎம்கேவா இருக்கட்டும், ஏன் ஈவன் என்டிகே இப்ப பவர்ல இல்ல, என்டிகே பவருக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க, அதிகாரம் வந்துட்டு அதிகாரம் வந்து எல்லாமே வேற அனிமல். கரெக்டா சொன்னீங்க பிரவீன். இல்ல அது இல்ல இந்த ஃபோர்ஸ் எல்லாம் என்னன்னா, என்னங்க கேள்வி கேட்டா எல்லாருமே சொல்லி ஃபர்ஸ்ட் பிஜேபின்னு வரீங்க, நம்ம ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்துட்டா மட்டும் எல்லாரும் அப்படித்தான் ப்ரோ அப்படின்னு வந்துடுறீங்க. இல்ல அதிகாரத்துல உள்ள ஆளை கேட்டீங்க சொல்லுங்க. இல்ல ஃபாசிஸ்ட்ல அவங்க இருக்காங்க, ஃபாசிஸ்ட்ல எப்பவுமே ரேஸ்ல நம்பர் 1 தலைவனுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பெர்ஃபெக்ட் பாயிண்ட். இதுல வந்து ஃபாசிசம் வந்து எல்லா அதிகாரத்திலயும் ஃபாசிசம் இருக்குது. அதுல ஹை டிகிரி ஆஃப் ஃபாசிசம் எங்க இருக்குன்னா உங்க ஆளுகிட்ட தான் ஃபாசிசம் வந்து ஜாஸ்தியா இருக்குது, இவ்வளவுதான் உண்மை. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் பிளிங்க் அடிச்சு என்னோட சப்போர்ட்ட தெரிவிக்கிறேன் ப்ரோ, மேஜை தட்டுற மாதிரி. எலெக்ஷன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் நியாயமா இருந்தாருன்னா, இன்னைக்கு பேசின பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும் நியாயமா. இல்லைங்க, எதுல இருக்கு என்ன இருக்கு? ஓப்பனா ஒரு கர்நாடகா பிஜேபிக்காரன் ஓப்பனா போடுறான், வந்து முஸ்லீமை போட்டு ஒரு குல்லாவை போட்டு அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பூரா வளத்தையும் வந்து அவன் தான் குடிக்கிற மாதிரி போடுறான். அவனை அதுக்கு மேல என்ன வெறுப்பு, மத வெறுப்பு பிரச்சாரம் என்ன பண்ணுவீங்க நீங்க? அது இப்ப அதெல்லாம் வந்து அது வந்து அவங்க பண்ணதுக்கு ரிப்ளைங்க, அவங்க பண்ணது ரிப்ளை என்ன பண்ணாங்க? நீங்க மசூதியில உட்காந்துட்டு சர்ச்சில் உட்காந்து ஓட்டு கேட்குறீங்களா? அதுக்கு என்ன பண்றது? இல்ல அது தப்புன்னா அப்ப இது சரியா? தப்புக்கு தப்பு அரசியல்னு வந்துட்டு எல்லாம் தப்பு தாங்க. சிவாஜி கிருஷ்ணன் பத்தி பேசுறதும் சரி, எல்லாரும் பேசுறதும் சரி, எல்லாம் சரிதாங்க. ஜெயிக்கிறமா தோக்குறாங்க இந்த மேட்ச், அவ்வளவுதான். வார்னு வந்துட்டு அதுதான். உங்களுக்கு என்ன வித்தியாசம் தான் என்னோட கேள்வி. எங்கிட்ட வித்தியாசம் எதிர்பார்க்கறீங்க நீங்க? மக்கள் கிட்ட புரிஞ்சு, நாங்க தான் இருக்கிறதுல உத்தமனுங்க, இந்தியாவை காப்பாத்துறவன் நான் தான் சொல்றேன். சரிப்பா, அவன் இந்தியாவை காப்பாத்தல, அப்ப இந்தியாவை காப்பாத்த நீங்க என்ன, நாங்க ஐயோக்கு என்ன ஓட்டு கேக்குறீங்க? ஐயோக்கேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேக்குறீங்க? நீங்க உத்தமன் தானே ஓட்டு கேக்குறீங்க. நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு அடுத்து வந்து இந்தியா காப்பாத்த போறேன். இல்ல அதே டேகா வச்சிருக்குது நம்ம பிஜேபி தானே ப்ரோ. அதே ஒட்டுமொத்தம் டேக், அந்த நாட்டை காக்க வந்து மெஸ்ஸியாவே நாங்க தானே சொல்றது பிஜேபி தான் ப்ரோ. தமிழ்நாட்டை காப்பாத்தி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இந்தியா காப்பாத்த போறோம்.
காப்பாற்ற போறேன்னு டேக் போடுறீங்க நீங்க. இந்தியாவை காப்பாற்ற அழைக்கிறார் சார்னு போட்டிருக்கீங்க டேக். அதுக்கு என்ன பண்றது? இப்ப நான் சொல்றேன் கார்த்தி, நல்லா தெரிஞ்சுக்க. 272 எல்லா கட்சியும் பண்றதாங்க, நீங்க பாக்குறது இல்ல எல்லா கட்சியும். 272 ஏங்க விஸ்வகுருங்க, விஸ்வகுரு அது விட டேக் விஸ்வகுரு, அது இல்ல ஒண்ணு தட் அலோன் ஸ்பீக்ஸ். இல்ல என்னன்னா ஆமா 272 அதனாலதான் 3 எலெக்ஷனை வச்சு செய்யறாரு. விஸ்வகுருனா என்ன? உலகத்துக்கே குரு, உலகத்தை காப்பாற்றுவாங்க. ஆமா irrespective of caste, religion, race, skin, anything, irrespective of all the things, you have to secure all the people. I mean just mean all the citizens. Just ஆனா நீங்க அதை பண்ணலையே. என்ன பண்ண மதத்து ரீதியா நீங்க பிளவுபடுத்தலையா? ஒரே ஒரு வார்த்தை என்ன பிளவுபடுத்துறாங்க? நாங்க போய் ஓட்டு கேட்டோமா? நான் இதுக்கு வரலப்பா. நாங்க கோயில்ல உட்காந்து ஓட்டு கேட்டோமா? கோயில்ல உட்காந்து ஓட்டு கேட்க எங்களோட பிரச்சனை ஒரு போயிட்டாரு. பாருங்க தெரிச்சு ஓட்டிட்டாரு அண்ணன். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. அரசியல் போயிட்டே இருக்கலாம். வேற இருக்கீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல? ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. எதை பத்திங்க? எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி? சினிமா நியூஸ் தான் ஏதாச்சும் யாரும் சொல்லாத. அப்படி எதுவும் இல்லையேங்க. 69 பத்தி ஏதாவது இருக்கா ப்ரோ? சொல்லுங்க. 69 69 தான் கோட்டு தானே. ஓ அடுத்த படமா? ஓகே. அது தெரியல ப்ரோ. கேவிஎன் ப்ரொடக்ஷன். இல்ல அது 400+ பட்ஜெட் அது. ஓகே. மியூசிக் டைரக்டர் பத்தி ஏதாவது கேட்டிருக்கா ப்ரோ? ஹாரிஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? மியூசிக்கா? மோஸ்ட்லி அனிருத் தாங்க இருக்கும். ஓகே ப்ரோ. இல்ல ஒன் லாஸ்ட் டைம் ஹாரிஸ் பண்ணா நல்லா இருக்கும். இது கமல் சார் படம், அந்த வினோத் படம் பண்றதா இருந்தா அது ஹாரிஸ் சொன்னாங்க, ஏதோ கேள்விப்பட்டாங்க. அதனால ஹாரிஸ் இதுல வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து நம்பர் 1ல அனிருத் தான் இருக்காரு இல்லையா? அதான் அவரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ, அதான் கேட்டா. இல்ல அந்த வெங்க பிரபுனால தானே இவன் படத்துக்குள்ள வந்தாரு. இவனே பண்ணது வந்து நிறைய ஃபேன்ஸ்க்கே வந்து திருப்தியா இல்லைல்ல. ஆமா, எனக்கு இன்க்ளூடிங் நீ தான் போடலாம் கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதான், அதுக்கப்புறம் கேட்டே இல்லை. அதான் அதுவும் கொஞ்சம் ஹாரிஸ்ட கொடுத்து எப்படி போடுவாருன்னு தெரியும். அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. அது கடைசி படம் அரசியலுக்கு முன்னாடி. இல்ல அவர் பாட்டு கேட்டது மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கு ப்ரோ கேக்குறது. அதான் கேட்டேன். ஹாரிஸ் கேட்சியா பண்ணிடுவாரு. ப்ரோ கோட்டோட சாங்லாம் அந்த அளவுக்கு ஒரு நாரடி தான் வரவா. அந்த மாதிரிலாம் அனிருத் போட்ட அளவுக்குலாம் கோட்டோட சாங் பெரிய ஹிட் இல்ல ப்ரோ. விசில் போட்டு சாங்லாம் இல்ல நான் சொன்னேன்ல, அதான் நானும் சொன்னேன்ல, நல்லா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். அது ஒன்றும் கேட்கவே இல்லை, கேட்க தோணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவர் ஆக்சுவலா சிம்பாலிக்கா வந்து கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுவா, பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவானால அஜித் விஜய் ரசிகர் தான். பட் இருந்தாலுமே வந்து அந்த சாங் கரெக்டா ஒட்டலை நமக்கு. ரெகுலர் சாங் மாதிரி இது வரைக்கும் விஜயோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப டவுனாலாம் போகலை எப்பயுமே. இந்த ஒரு சாங் தான் இருக்கிற இடமே தெரியாம போயிருச்சு. ஏன்னா நான் கார்த்தி, நான் கரெக்டாக தானே சொல்றேன்? அது கரெக்டாக தாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த ரிஸ்க்கை திரும்ப எடுக்க மாட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் 69 வந்து அனிதான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் பண்ணதாங்க கரெக்டா இருக்கும். ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏங்க ஹாரிஸ் இதெல்லாம் வந்து என்னங்க இப்போ அவருக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க. நானுமே ஃபேன் தான் அவருக்கு. அவருக்கு ஃபேன் தான். ரொம்ப சூப்பரான சாங்ஸ். அவர்லாம் ரொம்ப என்ன சொல்றது, இன்ன வரைக்கும் அடிச்சுக்க முடியாத ஒரு ஆள் தான். பட் ஆனா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு வந்து அணி மாதிரி அவரெல்லாம் மாத்தி எடுத்து அந்த கம்போசிங்லாம் ஒரு ஃபேன்ஸோட பல்ஸ் எல்லாம் பிடிச்சி பண்ற மாதிரியே இல்ல. ஆக்சுவலா ஏஆர் ரஹ்மானே ஒரு ஓரமா உட்கார வச்சிட்டாங்க இப்பெல்லாம். நம்பர் 1 தான். துப்பாக்கி ட்ரெண்ட் செட் பண்ணாரு ப்ரோ. ஆனா
அது டெரிஃபிக்கா அதெல்லாம் பண்ணி கரெக்டுங்க. முடிச்சிட்டாரு. அந்த ரிஸ்க்கை வந்து இப்ப எடுக்க முடியாதுல்ல. ஆமாமா கரெக்ட். நான் இப்ப இருக்கிற ஆக்சுவலா இப்ப இப்ப இருக்கிற நான் அவருடைய 4 படம் நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு படத்துக்கு ஹாரிஸ், ஒரு படத்துக்கு யுவன். அப்படி போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நடிக்கிறது இன்னும் ஒரு படம். அந்த ஒரு படத்துல போய் அந்த ரிஸ்க்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. இளையராஜா கொடு, ஹாரிஸ் கொடு, அப்படி இதெல்லாம் பண்ண ஏன்னா முடியாது. கார்த்தினா கம்பல்சரி அவரோட லாஸ்ட் படம் இதுதான் முடிவு பண்ணிருக்கீங்களா? நான் எல்லாருமே அதுதான் சொல்றாங்களா? இல்ல நெக்ஸ்ட் ஏதாவது படம் பண்ணுவாரா? அவரு தாங்க அனௌன்ஸ் 26 பண்ணியிருக்காரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படிதான் எலெக்ஷனுக்கு பண்ணியிருக்காரு. அப்புறம் அப்படின்றது எலெக்ஷனுக்கு அப்புறம். இப்ப இது வரைக்கும் அது ஒண்ணுதான் இப்போதைக்கு லாஸ்ட் தானே. இப்போதைக்கு இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. ம்ஹும். அவருடைய கரியர்ல இது லாஸ்ட் படமா இருக்காது அப்படிங்கிறது தானே எல்லாத்துக்கும். ப்ரோ இப்போதைக்கு இந்த பிரேக் இருக்கு. ஸோ இந்த பிரேக் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆனார்னா என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்றத பொறுத்து இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி வேணாலும் மாறுங்க. தெரியாது நமக்கு. எம்எல்ஏ ஆகிட்டா கூட அப்புறம் நடிக்க மாட்டார்ல ப்ரோ. அதுதாங்க என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாதுல்ல. எம்எல்ஏ ஆகிட்டு போய் நடிச்சாரு அப்படின்னா அதுக்கு விமர்சனம் வரும். அந்த டைம்ல என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியாது. ஒருவேளை எதிர்கட்சியா அவர் வந்துட்டாரு அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அப்படின்னா அப்ப என்ன முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. எதிர்கட்சி தலைவர் போய் சினிமா நடிக்க முடியுமா? நடிக்க முடியாது. விமர்சனம் வந்துடும். ஸோ இது எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்துதான் இருக்கு. ஸோ நம்ம டிவிக்கு நம்பர்ஸ்லாம் வந்து சிஎம் அடுத்த சிஎம் அவர் தான் அப்படின்னு பேசுவாங்க. பட் நான் சொல்றேன், அது எல்லாம் எது வந்தாலுமே விமர்சனங்கள் வரும். ஸோ அந்த டைம்ல அவர் எப்படி அதை வந்து பண்றாரு அப்படின்ற ஐடியா வந்து அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்போதைக்கு லாஸ்ட் படம். ப்ரோ இப்போ 400+ சொன்னீங்கல்ல பட்ஜெட். ஆமா. அப்போ காஸ்டிங்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. எல்லாமே பயங்கரமா இருக்கு. காஸ்டிங், டெக்னீஷியன் எல்லாமே. அதுல சேலரி பயங்கரமா ப்ரோ. அதான் கேட்டேன். ஏன் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்துல என்ன இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி எடுத்த படம் தான் அதுதான். எவ்வளவு ப்ரோ சேலரி இருக்கும்? 250 கோடிக்கு அவர் சம்பளம் இந்த படத்துல. நான் ஏன் கேட்டேன்னா ப்ரோ, இந்த வினோத் வந்து அவ்வளவா ரொம்ப 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 மல்டி ஸ்டார் அதே மாதிரிலாம் படங்கள் அவர் பண்ணது இல்லை. அதான் கேட்டேன். ரொம்ப கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நோனான ஆளை வச்சு அவர் போய் பண்ணது இல்லை. அதான் கேட்டேன். 2 பிரபு தான் அவர் பண்ணியிருக்காரு. வினோதுக்கு அது பெருசா இருந்தாரு. 400 பட்ஜெட் இருந்ததுனால கண்டிப்பா அது காஸ்டிங் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எல்லா பெரிய ஹீரோ படத்துலயுமே காஸ்டிங் வந்து பெருசா தானே இருக்கு. இப்போ அதான் அந்த ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கார்த்தினா மேட்ச் பாத்தீங்களா? என்னாச்சு இன்னைக்கு மேட்ச்? சிஎஸ்கே தோத்துருச்சா? ரன் ரேட்டை வந்து ஒழிக்காம ஓரளவுக்கு 35 ரன்ல தோத்துட்டு போனாங்க. இல்ல சிஎஸ்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்னும் 2 மேட்ச் கம்பல்சரி ஜெயிச்சாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. ஐயப்பன் ப்ரோ, இதெல்லாம் ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியல. ஐபிஎல் சொல்றீங்களா? ஆக்சுவலா போன எஸ்ஆர் கட்சியுமே அப்படிதான் ஓ அடிச்சு என்னையா அது எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா இவிஎம் மிஷினை ஆக்ட் பண்ணிட்டேன்னு பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் ஐபிஎல் வந்து உண்மை நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்ல யாரையா நீங்களா? எனக்கு புரியல. இன்னுமே எலெக்ஷன்ல ஓட்டு போடுற மிஷின்ல ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு அறிவு உங்களுக்கு தோணுது வித்தியாசமா. ஆனா ஐபிஎல் இன்னும் உண்மை நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. சரி ஓகே, யங்ஸ்டர்ஸ் அப்படித்தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. வேணுனே தோனி இறக்கி விட்டு ஐபிஎல்லே கேம்லிங் அப்படின்றது தெரிஞ்சு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இன்னுமே வந்து அதை நம்பாம ஐபிஎல் உண்மை நம்பிட்டு எலெக்ஷனை தப்புன்னு நம்பிக்கிட்டு பரவாயில்ல. யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலுமே ஆக்சுவலா வந்து
நம்ம வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து நடராஜன் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலா நடராஜனும் சரி, பும்ராவும் சரி ஓவர் போட்டா கிட்டத்தட்ட 8 ஓவர் நல்ல ஒரு கம்பேக்கான ஒரு ஓவர், நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல நான் பிடிப்பா இருக்கு கிரிக்கெட்டே அந்த ஓவர் பாக்குறது 8 இல்லைங்க, ஓவரும். என்கிட்ட பேசி யூஸ் இல்லை, எனக்கு தெரியாது. ரொம்ப நடராஜன் எங்க ஊருக்காரர்ல, சேலத்துக்காரர. ஆமாண்ணா, நம்ம ஊருக்கார தான். நம்ம ஊருக்காரர். என்னன்னா இதுல டவுட்? ஆக்சுவலா ஒரு ஓவர்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிடவும் முடியாது அந்த மனுஷன் ஓவர்ல. ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸே அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த மனுஷன் எடுக்காம ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், எதுவுமே பார்த்தது இல்லைங்க, எதுவுமே பார்த்தது இல்லை, எனக்கு தெரியாது, அதை பத்தி ஐடியா இல்லை. ஐடியா இருந்தா பேசலாம், ஐடியா இல்லை. மேட்சே பாக்குறது இல்லை, கிரிக்கெட்டே பாக்குறது இல்லை. ஆக்சுவலா நடராஜனை நட்டுலாம் எடுத்திருக்கலாம், கம்பல்சரி அவர்லாம். கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சிவகார்த்திகேயன் கேமியோ ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரியல. எப்படி வந்தாதான் தெரியும், பார்த்தாதான் தெரியும். இல்ல தேவையில்லாதது தானே. ஆனா அது ஏங்க அதை வந்தாதாங்க தெரியும், எந்த சீன்ல வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு வந்தாதான் தெரியும். வராம எப்படிங்க பார்க்காம சொல்ல முடியும்? இல்ல விஜய் படம் அப்படின்னு சொல்றேன். ஏன் அது எந்த மாதிரி கேமியோன்றது பார்த்தாதான் தெரியும், தெரியாது. இல்ல ஃபுல் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் விஜய் தான், எப்படி பார்த்தாலும் யார் பண்ணாலுமே இதுதான் அப்படின்னு யோசிச்சேன் நான். இல்ல அது கரெக்ட், பட் எந்த மாதிரி கேமியோன்றது நம்ம பார்த்தாதான் தெரியும், படம் தான் தெரியும். கரெக்ட் தான். கார்த்தின்னா, இன்னைக்கு தானே உங்க கேம்பெயின்ல இருந்து சினிமா பத்தி பேசணும் ஒரு என்டர்டைன்மெண்டா. நல்லா இருக்குண்ணா இன்னைக்கு தான் கேட்கறதுக்கு. கோச்சிக்காதீங்க சொல்றேன். ஏங்க பிரசாந்த் வரும்போது சண்டை போட்டு அரசியல் பத்தி பேசி அவரு போயிட்டாரு, அப்ப கேட்கலையோ? லேட்டா வந்தீங்களா? ஆமாண்ணா, லேட்டா தானே வந்தேன். ஆக்சுவலா அப்ப நான் கேட்கவே இல்லை. அவர் நான் ஒம்பளுத்து என்ன அவர் ஒம்பளுத்து அவர் அவரு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு, எதுவுமே ஒத்துக்கவே மாட்டாரு அவரு. ப்ரோ டைம் பார்த்து ஷெட்யூல் பண்ணுங்க ப்ரோ. இது மண்டே மண்டே பாலிடிக்ஸ், டியூஸ்டே சினிமா அப்படி பண்ணுங்க ப்ரோ. அப்ப அந்தந்த ஆடியன்ஸ் அப்போ வருவாங்க இல்ல, மத்தவங்களுக்கும் போர் அடிக்காது. எப்படிலாம் ஷெட்யூல் பண்ண முடியாதுங்க, ரேண்டமா பேசுறது. ரேண்டமா பேசுறது தானுங்க இதுல ஷெட்யூல் போடுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு பாலிடிக்ஸ் தான் பேசுவான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு, நேத்து ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு, நீ ஸ்டாரை பத்தி பேசுவாங்க. நான் இல்ல நான் பாலிடிக்ஸ் தான் பேசுவேன், நீங்க பேசுங்க, அங்க மோடி பத்தி பேசுங்க, ராகுல் காந்தி பத்தி பேசுங்க. யார் பேசுவாங்க? பேச மாட்டாங்க. இதுவே வந்து ஜூன் 4க்கு அப்புறம் எவனுமே மதிக்க மாட்டான் பாலிடிக்ஸ. அதுக்கப்புறம் எல்லாம் கோட்டு விடாமுயற்சின்னு போயிடுவாங்க. இதே 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்ககிட்ட அரசியல் பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, முடியா துணிவா வாரிசா சொல்லு வசூல் இது அப்படின்னு கேட்டுருப்பானுங்க. ஸோ அது அந்த டைம்ல என்னென்ன தோணுதோ அதை பேசுவாங்க. நம்மளுமே அதே ரூட்ல போயிடணும். வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? காதின் எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? இந்த வருஷம் பண்ணிடலான்னு இருக்கேன், பார்ப்போம். யாரோ பொண்ணு கொடுத்தாங்கன்னா பண்ணிடுவோம், இல்லை வாய்ப்பு இல்லை. எந்த ஊர்லனா பொண்ணு கொடுக்குறாங்க? யாருமே நம்மள யாரும் மதிக்கிறது இல்லைங்க, உண்மை. நம்மள யாரும் மதிக்கிறது இல்லை. அண்ணா இல்லனா மட்டும் பொண்ணு கொடுக்குறாங்களாண்ணா? பொண்ணு வச்சிருக்கானுங்க, சொல்லுங்க பாக்கலாம். எவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க? பொண்ணு கொடுக்கறதுனாலே இவனுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. பொண்ணு வச்சிருக்கீங்களா, அதுதான் மிகப்பெரிய சங்கடமே இவனுக்கு கேட்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்கு. என்ன கதையோ உன் கதை சொல்லு. அந்த நாளா கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு பையன் இருக்கான். அப்புறம் என்ன? அப்பயுமே நான்லாம் ரொம்ப சங்கடப்பட்டேன்னா எங்க வீட்டுல நான்லாம் கல்யாணம் பண்றதுக்கு. கல்யாணம் பண்ணி பையனே இருக்கான், அப்புறம் இப்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அது வந்து பிளாஷ்பேக். கரெக்ட் தானா? இதெல்லாம் ஓவர் இல்லையா? கரெக்ட் தான். இல்ல நீங்க எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அது திடீர்னு ஒன்னா அனௌன்ஸ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்காதுன்னு, அதுவும் முடிச்சுக்குவோம் அந்த மாதிரி. ஓ, அதுக்கப்புறம் ஸ்பேஸே இருக்காதுன்னு முடிவு பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி என்ன நியூஸ் இருக்கு? அண்ணா எப்படியா இருந்தாலும் ஒரு 2-3 மாசம் தான், அதுக்கப்புறம் நீங்க பதறி ஓடிதானா வந்தவனோ.
அது அப்ப திரும்ப வருவேன், கம்பேக் கொடுப்பேன். கம்பேக். ஆனா ஆமா, இது சவுக்கோட என்னென்ன மேட்ரு இது ஆக்சுவலா கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1/2 கிலோ கஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாவே அவர் மேல கேஸ் மேல கேஸ் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து யூஸ்வலா இருக்கிறது தான். ஒருத்தர் மேல கேஸ் போட்டா எல்லா கேஸையும் போட்டு ஸ்ட்ராங்கா கேஸ் போட்டு பண்றதுதான். ஆக்சுவலா அவர் ஒட்டுமொத்தமா முடிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்களா, முடிவு பண்றாங்களோ என்னமோ. முடிக்கிற அளவுக்கு அவர் பேசிட்டாருங்க, அதனாலதான். அதுவும் கரெக்ட் தான். அதனால இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் மேல கேஸ் போட்டு லாஸ்டா ஒரு வீடியோலாம் வந்துச்சு, யாருக்காக நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட யாருக்கு என்ன ப்ரொடெஸ்ட் பண்றேன்னே தெரியாம தான் வந்திருந்தாங்க மக்கள்லாம். அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆகும் சவுக்கு வெளில வர்றதுக்கு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள சவுக்கு எல்லாம் மறந்துடுவீங்க. சவுக்கு மூஞ்சியே மறந்துடும் உங்களுக்குலாம். ப்ரோ அது கஷ்டம் தான் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்டாண்ட் வித் சவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கு. அவன் இன்னொரு ஒரு வாரம் கதருவான். அதுக்கப்புறம் அவனும் சரி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவான். ப்ரோ சப்போர்ட் பண்றதுக்கே பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவனை ஒரு வருஷம் ஆச்சுன்னா யாருங்க வந்து நிற்பாங்க? எல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இல்லை உங்க போடுற ஸ்கெட்ச் இப்போ ஜூன் நாளைக்கு இருக்கு. லைஃப் டைம்லாம் யாரும் வெளில வைக்க முடியாது. அதிகபட்சம் ஒரு வருஷம் இருக்கலாம். இல்லை வீடெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க நியூஸ்ல போட்டாங்க. இல்ல வீடுல ரைடு விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இல்லையே லாக்கும் பண்ணிட்டு இதுவும் பண்ணிட்டாங்களாமே, சீஸும் பண்ணிட்டாங்களாமே வீடை ரைட் பண்ணி 5 கிலோ தெரியல. அதிகபட்சம் 3 மாசம் அப்படி வைக்கலாம். அதுக்கு மேல குண்டாஸ்லாம் போட்டா 6 மாசம் 8 மாசம் 1 வருஷத்துக்குள்ள வைக்கலாம். வெளில வருவாரு. வெளில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஜூன் 4க்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் அரசியல் மாறும். திரும்ப வந்து அவர் என்ன திமுக வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா போயா வரமா அப்படின்றவாங்க. யாருக்கும் மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நடுவில் அவர் வந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு. பட் அவர் ரொம்ப பேசிட்டாருங்க. ரொம்ப சிரிச்சிட்டாரு. சிரிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசினது கூட ஒத்துக்கலாங்க. சிரிப்பாம பாருங்க, ஒரு சிரிப்பு. ஃபெலிக்ஸோட சேர்ந்துட்டு ஒரு சிரிப்பாரு அண்ணன். அந்த சிரிப்புக்காகவே அண்ணனை ஒரு 6 மாசம் ஜெயில வைக்கலாம். அந்த மாதிரி சிரிப்பு. பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டாரு. எல்லா பக்கமும் வம்புளுக்க கூடாதுங்க. ஒரு பக்கம் வம்புளுக்கணும் எப்பயுமே. அது தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல ஒரு லெசன் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல லைஃப் லெசன் தான் ப்ரோ எல்லாருக்குமே. ஆமா, எல்லாமே லைஃப் லெசன். எல்லா பக்கமும் வம்புளுத்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் உங்க சப்போர்ட்டு கூட ஆள் வர்றதுக்கு இல்லாம போயிடும். எல்லா பக்கமும் வம்புளுத்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் அடிக்கும் போது கூட இருக்கவனு வேடிக்கை தான் பார்ப்பான். ஆமா, இவனா அடிங்க ஓரதான் வீசிட்டு இருந்தான், அந்த மாதிரி ஆயிடும். இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா ஓப்பனா சொன்னா பாஜக நினைச்சா சவுக்கு காப்பாற்ற முடியும் ப்ரோ. ஆனா பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை நினைச்சா பண்ண முடியும், பண்ண மாட்டாங்க. சும்மா வெளில வந்து இஷ்டத்துக்கு பேசுறது. இஷ்டத்துக்கு ஒரு தம்மம் வாயில வச்சுக்கிட்டு அடுத்த 45 நாள் மோடியை துவச்சு காய போடுறான். யார் நீ மோடி காய போட்டியா? நீ லூசு போயல. நீ வந்து இங்க தமிழ்நாட்டில் உட்காந்துருக்க. நீ போடுறதுனால நீ வந்து வீடியோ போட்டதுனால வந்து குஜராத்லையும் மத்திய பிரதேஷ்லையும் மகாராஷ்டிராலையும் மாறிட்டு போதா ஓட்டு கிடையாது. எதுக்கு இவ்வளவு சீனு? அதெல்லாம் நீ பேசினதுக்கு அப்புறம் யாரா வந்து சப்போர்ட் பண்ணாங்களா உனக்கு? இல்ல பிகைண்ட் ரூட்ஸ் தான் காரணம். இப்ப கூட நியூஸ் பாருங்க தினத்தந்திலிருந்து. ஏன்னா கார்த்தின் இப்ப கூட சொல்லியிருக்காங்க, சவுக்கு சங்கர் வீட்டில் கஞ்சா சீல் வைப்பு. சென்னை மதுரவாயில உள்ள சவுக்கு சங்கர் வீட்டில் சீல். 10 மணி நேரம் சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் நடவடிக்கை. ரூபாய் 2 லட்சம் பணம் கஞ்சா அந்த மாதிரி உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். கஞ்சா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸுங்க. கஞ்சா கேஸ் போட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். 7 வருஷம் தானே அண்ணன் தெரியல. ஆட்சி மாறினாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆட்சி மாறினாலும் அண்ணனை வெளில விடுவாங்கன்னு தெரியலையே. அவங்க ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கிட்டாங்க. ஜூன் 4 ரிசல்ட் பார்த்து எடப்பாடியுமே கொஞ்சம் காண்டாயிடுறாரு அண்ணாமலை. இவனை உள்ள விடாது, வெளியே விடாதீங்க ரேஞ்சுக்கு அவரும் கோவப்பட்டுறாரு. தெரியல என்ன ஆகுதுன்னு தெரியல. பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஜூன் 4 எலெக்ஷன் வந்து எப்போ ப்ரோ தெரியும்? மதியானமே தெரிஞ்சிருமா இல்ல நைட் வரைக்கும் போகுமா? நைட் வரைக்கும் போகுதுங்க. 11 மணிக்கு தெரிஞ்சிருங்க. 11-12 மணிக்கு. ஏங்க நான் கார்த்திக் மேக்ஸிமம் நான் வந்து 2-3 எலெக்ஷனா பார்த்துட்டேன். ஆக்சுவலா அந்த தபால் ஓட்டு எண்ணிக்கையிலே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த யாரு வின்னர்னு கண்டுபிடிச்சிடலாம்னா
ப்ரோ டிவி ஆன் பண்ண உடனே பிஜேபின்னு தெரிஞ்சிடும். இல்ல மேக்ஸிமம் வந்து நான் 2 எலெக்ஷனா வந்து பார்த்துட்டேன். ஆக்சுவலா அந்த தபால் ஓட்டு எண்ணிக்கையிலே வந்து மேக்ஸிமம் ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யாரு லீடிங்ல இருக்காங்க அப்படின்ட்டு. மார்னிங் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு? 7 to 6 to 7ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 மணிக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 8 மணி to 9 மணிக்கு அந்த தபால் ஓட்டுல என்னவாங்க, அதுக்கப்புறம் 8 9 மணிக்கு மேல வரும். இல்லைண்ணா 7 மணிக்கு 11 12 ஆரம்பிச்சிருவாங்க மணி தபால் ஓட்டுலாம். 11 மணி 12 மணிக்கு தெரிஞ்சிருங்க. இது ப்ரோ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருவேன். ஸ்டார்டிங்லேயே வந்துருமே. 12 மணிக்குள்ள தெரிஞ்சிருங்க. இல்ல ப்ரோ 21ல நைட் வரைக்கும் போச்சுல. அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருந்ததுனால அப்படி நைட் வரைக்கும் போச்சு. கமலஹாசன் சொல்றீங்க நீங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்குமே வந்து கமலஹாசன் வந்து லீடிங்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு பட் அசம்பிளிக்கு டிஃபரன்ஸ் அப்படி இருக்கும் ப்ரோ. பார்லிமெண்ட்ல வந்து பெரிய அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்காது. ரொம்ப ஏதாவது ஒரு ரேர் தான் அந்த மாதிரி தொகுதியில இருக்கும். 5000 ஓட்டு 10,000 ஓட்டு அந்த மாதிரி இருக்கும். மீதி எல்லா தொகுதியிலையும் வந்து எல்லா இதுலயும் வந்து டிஃபரன்ஸ் நிறைய வந்துடும். அதனால உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பெருசா சேஞ்சஸ் இருக்காது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் இன்னொரு 20 நாள் இருக்குல்ல, 20 நாள் கழிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். நிறைய எவ்வளவு பேர் பாத்திருக்கீங்க? எவ்வளவு பேர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்து காலைல இருந்து பாத்திருக்கீங்க? பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் பண்றது. அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல உங்களுக்கு? இல்ல நீங்க காலையில அந்த ஆக்சுவலா அந்த தபால் ஓட்டு நல்லா இருக்கும். வந்து காலையில ஒரு 10 மணிக்கெல்லாமே வந்து ஒரு ஐபிஎல் மேட்சோட ஃபைனல் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப நாள் இருக்காது, ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு 1 hour 2 hours தான் இருக்கும். ஏதாவது ஒரு தொகுதியில இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்னா அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி தாங்க. 21 செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 21 செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா ஆமாமா கரெக்ட். லாஸ்டா சட்டமன்ற தொகுதி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 4000 5000 ஓட்டு வித்தியாசத்துல தான் நிறைய பேர் ஜெயிச்சாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து லாஸ்ட் டைம் வரைக்குமே எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. 21 இருந்துச்சுங்க. இவங்க 80 அவங்க 100 அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. 21 பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே போயிட்டு இருந்தனால எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. ஆனா இந்த டைம் இது வந்து நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்குமே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அந்த ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி ரொம்ப ஹையஸ்ட். இதுல வந்து பிஜேபி 300 இருந்தா 30 இருப்பாங்க. அதெல்லாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். சோ அதனால வந்து இது நம்மளால வந்து அந்த மாதிரி எக்ஸைட்மெண்டா பார்க்க முடியும். இதுல வந்து நம்ம செலக்டா ஒரு தொகுதி வச்சு பண்ணலாம். நிறைய பேர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 4-5 தொகுதி பார்ப்பாங்க. ராகுல் காந்தி வந்து எங்க ஜெயிக்கிறாருன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறது அதுதான் பார்ப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை 40 தொகுதியில 39 தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்க அப்படிதான் பார்ப்போம். சென்ட்ரல் நம்ம பார்க்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தா இங்க இருக்க நிறைய போராளிகளுக்கு மன வருத்தம் தான் வரும். அவ்வளவுதான். அடுத்தது வந்து உள்ளாட்சி இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு நினைக்கிறேங்க. உள்ளாட்சி கம்பல்சரி நடக்கும்னா உள்ளாட்சி கிட்டத்தட்ட 50,000 கவுன்சிலர் இவங்க நடத்தியே ஆகணும். ஒரு சேர்மனுக்காகவும் சரி மேயருக்காகவும் சரி நம்ம கண்டிப்பா நடத்தியே தானே ஆகணும். எடப்பாடி இங்க நடத்தினாங்க. போன வருஷம் வந்து லேட் பண்ணாங்க. ஆக்சுவலா போன வருஷம் லேட் பண்ணது காரணத்துக்காகவே இந்த வருஷம் வந்து கரெக்டா நடத்தியே ஆகணுங்கிற ஒரு கம்பல்சரி இருக்குன்னா ஆமா. நான் கிட்டத்தட்ட போன வருஷம் ரொம்ப லேட் இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்துனது. இல்ல சென்னை மேயர்னா எலெக்ஷன் வச்சா செலக்ட் பண்ணாங்க அவங்களே தானே. ஆமா கம்பல்சரி. கிட்டத்தட்ட வந்து அது வந்து என்ன சொல்றது, இப்ப வில்லேஜை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் பேரூராட்சி ஊராட்சி அப்படின்னு சொல்லும்போது பேரூராட்சி எல்லாமே வந்து வார்டு கவுன்சிலர்ஸ் வருவாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் வந்து வார்டு மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸ் வருவாங்க. 1000 கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1000 கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்றது தான் வந்து சேர்மனு. அதே சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து மேயர்ஸ் வரும். அது வந்து வார்டு கவுன்சிலர்ஸ் வந்து எலெக்ட் பண்றவங்க தான் மேயர்ஸ். என்னங்க அண்ணன் ஸ்பேஸ் விட்டு போய் பவன் கல்யாண் விஷயம் போட்டிருக்காரு. upcoming 13th May 13th assembly election. Let your hard work big time in பித்தாபுரம். யாரு ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ. பவன் கல்யாணா எதுக்குன்னா? ஆமா தெரியல எதுக்கு போட்டிருக்காரு. பெஸ்ட் விஷஸ் பவன் கல்யாண் சார். யாருக்கு போட்டிருக்காருங்களா? பிரசாந்த் தானே போட்டிருக்காரு. பவன் கல்யாணுக்கு எலெக்ஷன்ல அதனால போட்டிருக்காங்க.
அதுக்காகவா? அங்க நிக்கிறாரு அவரு பவன் கல்யாண். அவர் பிஜேபி கூட்டணி தெரியாது அவருக்கு. பவன் கல்யாண் அங்க நிக்கிறாரு. இந்த மாதிரி ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன் பவன் கல்யாண். பவன் கல்யாண் பிஜேபி கூட்டணியில இருக்காருன்னு தெரியுமா தெரியாதா அண்ணனுக்கு? Bro, சங்கீத் தெரியுமா பவன் தெரியாதா? கல்யாணுக்கு அங்க இருக்கிற ஆக்டர் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க, தெலுங்கு ஆக்டர்ஸ். அல்லு அர்ஜுன் எல்லாருமே. அவங்களும் ஒரே ஃபேமிலி தானே. ஆமா. அது ஒரே ஃபேமிலிங்க. கார்த்தினா ஆக்சுவலாக வந்து சூரியோட இப்போ வரப்போகிற கருடன் படத்தை வந்து சசிகுமார் உன்னி முகுந்தன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கேரளா ஆக்டரும் டைரக்டரும் சசிகுமாரும் சேர்ந்து பண்ணுறாங்களா என்னங்கண்ணா, இல்லை எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்களா? எல்லாம் நடிக்கிறாங்க ப்ரோ, எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. நம்ம ரொம்ப தெரிஞ்சவர் ஒருத்தர் படம் பார்த்துட்டாரு, அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குனாங்க. கருடன் மே 31 ரிலீஸ். சரி, 2 ரோல் இருந்துச்சு, ஒன்று சசிகுமார் இன்னொன்று நட்டி அப்படி இருந்துச்சு. இல்லை அதுக்கப்புறம் அதை மாற்றி சாரி உன்னி முகுந்தன் நட்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சசிகுமார் உன்னி முகுந்தன் மாற்றினாங்க. அதான் அந்த உன்னி முகுந்தன் அசோசியேட்டுங்கிறது வந்து கேரளா டைரக்டர் அந்த ஆக்டர் அவர் தானே என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவர் நல்ல ஒரு ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நல்ல எக்ஸிகியூஷன் அவர்கிட்ட. கார்த்தினா ஆக்சுவலாக இவர் இந்த சுமத்ரமன் அவருடைய ட்விட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்ப்பேன், செம காமெடியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக அவர்லாம் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா தெரிஞ்சவர். அவர் பிஜேபி சப்போர்ட்டரா ப்ரோ? அவரு பிஜேபி ஹேட்டர். ஆக்சுவலாக அவர் எந்த பார்த்துருக்கீங்களா? பார்ட்டி நீங்கள் அவரு? சின்ன வயசுலேருந்து நீங்களே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது தானா கார்த்தினா? சின்ன என்ன ப்ரோ? வயசுலேருந்து அவரை பார்த்துருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமே, டிடி நேஷனல் கிரிக்கெட்லாம் குவிஸ்ல வருவார். வருவாரு. ப்ரோ மெரினா பீச் போனாலே பார்க்கலாம் ப்ரோ மார்னிங். ஆக்சுவலாக தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி அந்த டைம்லேருந்து அவர் நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக அவருடைய ட்விட்ஸுமே ஓரளவுக்கு அந்த கான்ட்ரவர்சியாக தான் போடுவார். கார்த்தினா குட் நைட்ண்ணா, பாய். நீங்கள் இன்னும் தூங்க மாட்டீங்க போல. குட் நைட். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, அப்போ தான் வந்து 1:30 வரைக்கும் தூங்காமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ப்ரோ, சீக்கிரம். ஐயப்பன் கூட சேராதீங்கண்ணா, அவன் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டான் போல, உங்களுக்கு கல்யாணம் பண்ண விட மாட்டான். ஐயப்பன் எனக்கு முடிவு பண்ணிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரைட்டு, அப்போனா வந்து ஐயப்பன் தான் முதல்ல இங்கேருந்து வெளியே போவோம்னு நினைக்கிறேன். மாத்திடுவான், லக்ஷ்மி இருக்கான்ல. கடைசி வரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல மாட்டியா நீ? அதுதான் இந்த வருஷம் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டாரு. பொது சேவை நிறைய இருக்குல்ல. ரைட்டுண்ணா, நல்லா இருக்குண்ணா. நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் மீட் பண்ணணும் உங்களை ஆசைண்ணா எனக்கு. ஓகே, டன். சரி, ஓகேண்ணா, குட் நைட். ப்ரோ வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹலோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஜூன் 22 எதுவும் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா பர்த்டேக்கு? இந்த கோட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டே ஏதாவது இருக்கும் கண்டிப்பா. ஓகே.
ஸோ வினோத் படத்துடைய அது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது, அது ஆஃப்டர் ரிலீஸ் தானா? அது தெரியல ப்ரோ. ஆனா ஜூன் 22 இருக்கும் கண்டிப்பா, ஏதோ ஒன்று இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நிறையா இருக்கீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல. இந்த ஆவேசம் படம் பார்த்தேங்க, ஒரு 40 நிமிஷம் பார்த்தேன். செமையா இருக்குங்க படம். பயங்கரமான ஸ்வாகுங்க, பயங்கர ஸ்வாகு. கதைக்கு தேவையான சீன்ஸ் மட்டும் தான் இருக்கு 40 நிமிஷமா. அது இந்த தேவையில்லாத ஜென்ரேஷன் நம்ம இது படை மாதிரி. கார்த்திக் ப்ரோ சூப்பரா நேத்து போச்சு. கோபிநாத் சொன்ன மாதிரி தியேட்டர்ல பாட்டு வரும் ப்ரோ, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தேட்டரில் பார்த்துட்டோம், மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஓகே நல்லா தான் இருக்கு, நல்லா தான் போச்சு. 40 நிமிஷம் பார்த்தேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துறேன், காலைல பார்த்துட்டு கிளைமேக்ஸ்னா தரமா இருக்கும் பாருங்க. நாளைக்கு நாளைக்கு பார்த்துறேன். இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா பார்த்துறேன், இல்லைன்னா காலைல பார்த்துறேன். ஒரு 1/2 hour பார்த்தேன், போர் அடிக்கிறீங்க. இந்த பிரேமலாம் பார்த்தேன், அவ்வளவு சொன்னேன் எப்படா நல்ல தேட்டர் சீன் போய் வரும், பாருங்க, பாக்குறதே எப்படா ஐயப்பன் கேட்டேன், ஐயப்பா எப்படா நல்ல சீன் வரும். No, எவ்வளோ நேரம் பார்த்தீங்க? பிரேமலூர்லாம் எப்படிப்பட்ட படம் 50 தெரியுமா? நிமிஷம், போடா 50 நிமிஷம் பார்த்துட்டேன். ப்ரோ 50 கரெக்ட் நிமிஷம் பிரேமலூர் பார்த்துட்டீங்களா? நான் இன்னும் பார்த்து முடிக்கல bro. இதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டா அப்படின்னேன். இது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நல்லா இல்லையே அப்படின்னேன். இதுக்கப்புறம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா, சரி ரைட்டு. பட் ஆவேஷம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் சீனே நல்லா இருக்கு. ஒரு 40 நிமிஷம் நல்லா சூப்பராக போச்சு. பார்த்துறேன் இன்னைக்கு. எதுல ப்ரோ இருக்கு அமேசான் பிரைம். தமிழ் டப்பு? தமிழ் டப்பே இப்பயும் தேட்டர்ல தேவையில்லைங்க ஓடுது, அந்த போய் படத்துக்கு. பாருங்க தேட்டர்ல. தமிழ் டப்பே தேவையில்லைங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் கன்னடம், அதுக்கப்புறம் மலையாளம், பட் எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை பிரேமலவு மலையாளம் பார்த்தோம்னா நமக்கு கனெக்ட் ஆயிருக்கும், தெரியல. வேற இருக்கீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல? ப்ரோ அரண்மனை தெலுங்குல எப்படி போகுது ப்ரோ? தெலுங்கு தெரியல ப்ரோ. இப்போ பார்த்துருப்பீங்களே ஆந்திரா பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி யாரும் போட்டிருப்பாங்களே. கர்நாடகா நல்லா போகுது. கர்நாடகா நம்ம 5 ஸ்டார்ஸ் அவங்க தான் வாங்கினாங்க. கேசு தில் தான் வாங்கினாரு. அது லாபம் தான், நல்ல லாபம், 2 மடங்கு லாபம். ஓகே. தெலுங்கு எப்படின்னு தெரியலையே. ஓவர்சீஸ் நல்லா போகுது, தெலுங்கு நல்லா தான் போகணும்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரோ ஃபைனலா ஒரு 70-80 crores தாண்டுமா? அவன் வந்துடும் போல இருக்கு ப்ரோ. 100 வருது ப்ரோ. 100ல வராதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோலாம் வராது, அதுக்காக 100ல வராது. உங்களுக்கு பிடிச்சி நெக்ஸ்ட் வீக் எப்படி ஒரு வைப் கிரியேட் ஆகுது? அவ்வளோதாங்க. 2 வாரம் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க, முடிஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும்ல. ஓகே ப்ரோ, வச்சுக்கலாமா? நான் போய் ஆவேசத்தை கண்டினியூ பண்றேன்.
ஓகே ப்ரோ பாய். வச்சுக்கலாம் பாய்.